தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். புளித்தமா என்று சொல்லப்படுகிறது. இந்த புளிப்பு என்றால் அது ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு இன்றைக்கு நம்ம தியானிக்க போவது கிறிஸ்துவும் பஸ்காவும். பஸ்கா பண்டிகை எப்படி யூத ஜனங்கள் ஆசரித்தார்கள், அந்த பஸ்காவின் நிஜமாய் இருக்கிறார் கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நிழல் என்றால் புதிய ஏற்பாடு நிஜம். ஆமென். ஒவ்வொரு நிஜத்திற்கு பின்னால் என்ன இருக்கும்? ஒரு நிழல் இருக்கும், ஒரு ஷேடோ இருக்குங்க. வேதம் சத்திய வார்த்தைகள், உண்மை நிறைந்த வார்த்தைகள். ஆமென். இதுல ஒரு பொய்யும் இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆக புதிய ஏற்பாடு நிஜம் என்றால் பழைய ஏற்பாடு என்ன? நிழலாயிருக்கிறது. நல்ல கவனிங்க. இங்கே புளிப்பை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கிறிஸ்துவும் பஸ்காவும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இன்னைக்கு பண்ண போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இல்லை சத்தமா? அல்லேலூயா. ஆண்டவர் புளிப்பை விரும்பாதவர். ஆனால் நம்ம எல்லாம் அந்த உங்க பாஷையில புரியும்படியும் சொல்லணும் அப்படின்னா, இட்லி மாவுல என்ன செய்வோம்? இட்லி ஆட்டி வச்சுட்டு அது புளிக்கணும். புளிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? அப்படியே வெளியில் வச்சிரும். அது அப்படியே உப்பி பெருசாகி வந்தாதான் இட்லி நல்லா இருக்கும். இதே போல் பிரெட்டு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் போடுவாங்க. நீங்கள் பிரெட்டு ஈஸ்ட் போடுறதுனால அது நல்ல உப்பி பெருசாயிரும். நம்ம எல்லாருக்குமே, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, சின்ன காரியத்தை கூட மிகைப்படுத்தி சொன்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அப்படி பழகிட்டோம். ஒரு ஊரில் ஒரு ராஜாவாம். ஏன் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொல்லக்கூடாதா? அதை நீட்டி அப்படி கண்ணெல்லாம் திறந்து அப்படி முகத்தை பிரகாசமாக வச்சு சொன்னால் தான் பிடிக்கும். நீங்கள் பிரெட்டை எடுத்து அந்த மாவை கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஈஸ்ட் போட்டனால அது உப்பி பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு தோற்றம் அளிக்கிறது. கவனிங்க. ஆண்டவருக்கு தேவ சமூகத்தில் வரும்போது நாமாக வந்திருப்பது தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. பெரிய நீதிமான் போல பரிசுத்தவாட்டி போல நம்ம காமிச்சு வரக்கூடாது. தேவ சமூகத்துக்கு எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அலசி ஆராய்கிற தேவன். ஆமென். புளிப்பு உப்ப பண்ணுவது, அப்படி பிரம்மாண்டமாக காண்பிப்பதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஆகவே தான் சொல்றாரு, மாய்மாலை நமக்கு இருக்கவே கூடாது. ஆமென். என்ன இருக்கிறீங்களோ அப்படியே வாங்க, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு பரிசுத்த பந்தியை நம்ம ஆசரிக்க போகிறோம். நமக்குள்ள புளிப்பு இருக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் மேன்மைகள், இவைகளெல்லாம் தள்ளிவிட்டு நாம் இருக்கிறபடியே வந்தா கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. அதை தான் சொல்றார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த புளிப்பை குறித்து ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. புளித்த மாவு எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்றால் துர்க்குணத்திற்கு, பொல்லாப்புக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆக புளிக்காத மாவு எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? தொடர்ந்து வாசிங்க. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு பண்டிகை இருக்கிறது, பரிசுத்த பந்தி. ஆமென். இதை நம்ம எப்படி ஆசரிக்க வேண்டும் என்றால், புளிப்பு இல்லாமல் துப்புரவோடு உண்மையோடு இந்த பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே 7 விதமான பண்டிகைகள் இருக்கிறது. முதல் பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. இன்னைக்கு அதை தான் நல்ல விரிவா தியானிக்க போகிறோம். பஸ்காவாக தேவன் வெளிப்பட்டிருக்கிறார். பஸ்கா பலியாக தேவன் சிலுவை மரணத்தை அவர் எதிர்கொண்டார். அதை தான் இன்னைக்கு தியானிக்க. முதல் பண்டிகை பஸ்கா.
பஸ்காவை ஒட்டி உள்ள பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது 7 நாள் சாப்பிடணும். இந்த பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்கிறோம்? புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு அந்த கண்டினியூஷன், அந்த பஸ்காவை ஆசரித்த உடனே தொடர்ந்து 7 நாள் ஆசரிப்பது தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ஆமென். அடுத்து முதற் பலனாகிய அந்த பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை. அடுத்து பெந்தேகொஸ்தே பண்டிகை. அடுத்து எக்கால பண்டிகை. அடுத்து பாவ நிவாரண பண்டிகை. கடைசியாக கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகையில முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஆமென். பஸ்கா என்றால் பாஸ் ஓவர், பாஸ் ஓவர், கடந்து போகுதல் என்று அர்த்தம். அதை இன்னைக்கு நம்ம டீட்டெயில தியானிக்க போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? பரிசுத்த பவுலடிகளார் இந்த கொரிந்து நிருபத்தை அவர் எழுதும்போது பல காரணங்களுக்காக எழுதினார். கொரிந்து சபையிலே பிரிவினைகள் இருந்தது. நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், பல பிரிவினைகள் இருந்தது. கொரிந்தியர் ரொம்ப கண்டிப்போடு எழுதியிருப்பார். ஒரு வசனத்தை வாசிங்க, 1:12 வாசிக்கலாம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். பிரிவினைகளை தேவன் கண்டிக்கிறார். ஒரு சபையில் என்ன இருக்கக்கூடாது? குரூப்பிசம் இருக்கக்கூடாது. ஒரு குரூப் மட்டும் பேசும், ஒரு குரூப் பேசாது. எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே குரூப்பிசம் இருந்துச்சு. ஆதி திருச்சபையிலே நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நாங்கள் கிறிஸ்டியன் சொல்லி 4 பிரிவினை பார் எதிர்க்கிறார். வகுப்பு வாதங்கள், சனாதனம் கிறிஸ்தவத்திலே இல்லாத ஒன்று. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென், சோத்திரம். அவர் கிறிஸ்து நமக்கு தலையாயிருக்கிறார். தலைக்கு கீழே ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச மக்களும் ஒவ்வொரு அங்கத்தினராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பார்த்தீங்களா? பிரிவினை வாதைகளுக்கு அவர் எதிர்த்து இந்த கொரிந்து நிருபத்தை எழுதுகிறார். வாக்குவாதங்களுக்கு எதிர்த்து, வேசித்தனம், விபச்சாரம் இருந்தது கொரிந்து சபையில், அதை கண்டனம் பண்ணி எழுதுகிறார். பரிசுத்த பந்தி எப்படி எடுக்கணும்னு தெரியல. 1 கொரிந்தியர் 11 விசேஷமாக பரிசுத்த பந்தி எப்படி எடுக்க வேண்டும் என்று மிக அழகாக பக்தன் பவுலடிகளார் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பரிசுத்த பந்தி எப்படி எடுக்கணும்? அந்த கொரிந்து சபையில் இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. மரித்ததுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலே இல்லை அப்படின்னு. எல்லா அடக்க ஆராதனை வாசிக்கப்படுகிற வேத பகுதி எதுதான்? 1 கொரிந்தியர் 15 ஆக உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார், பிரிவினைகளை கண்டிக்கிறார். சோதரம் விசேஷமாக பரிசுத்த பந்தியை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று மிக அழகாக பதிவு செய்கிறார். அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதில் ஒரு பகுதி தான் இந்த 5:7. இப்போ கடைசி வசனத்தை வாசிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்கா யாருதான்? கிறிஸ்து. ஆதி திருச்சபையில் ஒரே பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க இயேசு கிறிஸ்துவை. ஆனா அங்க உள்ள யூதர்களும் இருந்தார்கள். யூத குலம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, பஸ்கா எப்படி ஆசரிக்கப்பட்டதோ அப்படியே ஆசரிக்கப்பட வேண்டும். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். யாத்திராகம் 12 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. பஸ்கா எப்படி ஆசரித்தார்கள் அப்படியே யூத குலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி அந்த ஆசரிப்பை நாம் தள்ளி போடக்கூடாது. பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. பாரம்பரியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதனால ஒரே வகுப்புவாத பிரச்சனைகள். ஆண்டவர் பார்க்கிறாரு, பரிசுத்த பவுலடிகளார் ஏவி ஸ்தோத்திரம், கிறிஸ்து தான் நமக்காக பஸ்காவாக வெளிப்பட்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். அதாவது உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கொரிந்து சபையில் மட்டுமல்ல, ஆதி திருச்சபையில் யூதர்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, புற மார்க்கத்தினரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. கிரேக்கர்கள், ரோமர்கள்லாம் இருந்தாங்க.
இந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டாச்சு, கரெக்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உண்மைதான், ஆனா தோராவை நாம் பின்பற்ற வேண்டும். தோரா என்ன சொல்லுது? மோசே கொடுத்த சட்டத்தின்படியெல்லாம் கை கொண்டாதான் நான் நீதிமானாய் மாறுவேன். ஆக இங்க பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எல்லா கிரியையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம விட்டுருவோம், அப்ப நீதிமான் ஆக முடியாது. ஆகவே தயவு செய்து பரிசுத்தவான்களே, ஒன்றை நம்புங்கள், கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஸ்ட்ராங் அடிக்கிறார். பஸ்கா அப்படியே ஆசரிக்கிறதுனால அல்ல, கிறிஸ்துவே பஸ்கா மாறிட்டாரு, இப்ப நம்ம திருப்பியும் எதுக்கு பஸ்காவை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதை தான் ரொம்ப அழகாக சொல்றார். இன்னைக்கு நம்ம பஸ்காவை பார்த்து விட்டு பஸ்காவில் கிறிஸ்து உள்ளே மறைந்திருக்கிறதை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? பஸ்கா ஆக பண்டிகைகள் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்து பலியாகி விட்டாரு, இனி ஃபாலோ பண்ண வேண்டிய இல்லை. நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும், கிறிஸ்துவை பின்தொடர்ந்தால் அதுவே நமக்கு போதும். அல்லேலூயா. கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் என்று ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறார். கவனிங்க, கொலோசி சபைக்கும் இதை எழுதுகிறார். வாசிங்க, கொலோசையர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பொருள் யாரை பற்றியது? பண்டிகைகள்லாம் நிழல். அதுக்காக பண்டிகைகளை நம்ம அசட்டை பண்ண வேண்டாம். அது ரொம்ப பாரம்பரியமாக ஆசரிக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாவற்றிலும் கிறிஸ்துவே அடங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ யாத்திராக எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம இந்த பஸ்கா பண்டிகை, முதல் பண்டிகையை எப்படி இவர்கள் ஆசரித்தார்கள் வாசிக்க கேட்போம். பஸ்கா பண்டிகை எப்படி நாம் ஆசரிக்க வேண்டும் என்று யூதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி, யாத்திராகம் 12:5, பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாயிருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். நல்ல கவனிங்க, பஸ்காவுக்கு தேவையான ஒரு பலி பொருள் என்னவென்றால், அது வெள்ளாட்டு குட்டியா இருக்கலாம் அல்லது செம்மறி ஆட்டு குட்டியா இருக்கலாம். அதனுடைய வயது எத்தனை? 1 வயது. இளம் வயதுள்ள அந்த ஆட்டு குட்டியை கொண்டு பலியிட வேண்டும். பலியிடும்போது அதை எப்படி புசிக்க வேண்டும், அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா சொல்றார். இதற்கு முந்தின வசனத்திலலாம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, 1 வயது நிரம்பின ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் இருந்தா இன்னொரு குடும்பத்தோட போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி அப்படின்னா 2 பேர்னால 1 வயது ஆட்டுக்குட்டி முழுவதும் சாப்பிட முடியாது, எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போ ஆண்டவர் பிரமாணத்தை அழகாக எழுதி கொடுக்குறார். ரொம்ப எளிமையாக சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் 2 பேர் மட்டும் இருந்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்தோடு போய் ஜாயின் பண்ணி அந்த லெக்கத்திற்கு தக்கதாக 1 வயது ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அது அந்த நிசான் மாதம், ஆபிப் மாதம் சொல்லுவாங்க. என்ன மாதம்? ஆபிப். ஆபிப் என்றால் ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆபிப் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஆபிப் என்றால் புதிய துவக்கம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி புதிய துவக்கத்தை அப்பன் இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிப் மாதம் 10ஆம் தேதி இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணுமா? ஆபிப் என்றால் அது ஒரு புதிய நியூ பிகினிங். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த எகிப்தின் ஜனங்களை 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து
வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுதான் பஸ்கா, அந்த பண்டிகை ஆசரிப்பு. பஸ்கா பண்டிகை. பண்டிகைனால என்னதான்? துக்கமாக உட்காந்துருப்பாங்களா? பண்டிகைனா எப்படி? நல்ல சந்தோஷமா, அப்படி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடப்படுறதான் பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை கொண்டாட வைத்தார். ஏன் அப்படின்னா 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து தமது ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அதை கொண்டாடுறதுக்கு தான் ஒரு ஆட்டுக்குட்டியை செலக்ட் பண்ண சொன்னார். 1 வயது ஆட்டுக்குட்டி. அதை என்ன செய்யணுமா, 10ஆம் தேதி எடுத்து 14ஆம் தேதி வரை அதை செக் பண்ணி பார்க்கணும். 4 days வெயிட் பண்ணி பார்த்து அதில் பழுது ஒன்றும் வரக்கூடாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோலை பிடிச்சி இழுத்து பார்ப்பாங்களாம். இழுக்கிறப்ப சத்தம் கொடுக்கணும். அப்படியே மசன்னு இருந்துச்சுன்னா அது ஆகாது. கண்ணு குருடாக இருக்கா, கால் ஊனமாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. 4 days செக் பண்ணணும். அந்த வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. எந்த டைம்ல அடிக்கணும்? சாயங்காலத்தில் அதை அடித்து. யூதருடைய கணக்கின்படி, நம்ம இந்திய நேரப்படி சாயங்காலம் 6 மணிங்கிறது அவங்களுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ கிட்டத்தட்ட 3 மணி போல் அவங்களுடைய டைம். அந்த 3 மணி போல் அவங்க அந்த ஆட்டை வெட்டணும். வெட்டி அந்த இரத்தத்தை ஒரு கிண்ணியில் பிடிக்கணும், ஒரு கோப்பையில் பிடிச்சு வச்சு அதை நிலைக்கால்களில் பூச வேண்டும். அதை தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. நல்ல கவனிங்க. அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை கிண்ணியில் பிடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களின் 2 சட்டங்கள், வலதுபுறம் இடதுபுறம், இந்த சட்டங்களில் பூசி, மேற் சட்டங்களில் பூசி, கீழே பூசக்கூடாது, கீழே மட்டும் பூசக்கூடாது, 2 சட்டங்களிலும் மேற் சட்டங்களிலும் பூசி. தொடர்ந்து வாசிங்க. அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். அல்லேலூயா. அதை புசிக்க வேண்டிய விதம் ரொம்ப அழகா சொல்றார் ஆண்டவர். மோசே மூலம் தமது ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். பஸ்கா பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும். சாயங்காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அந்த இரத்தத்தை பிடித்து நிலைக்கால்களின் மேல் தெளித்து, ஸ்தோத்திரம், இரவு நேரத்தில், ராத்திரி நேரத்தில் எல்லாரும் குடும்பமாய் அமர்ந்து, யாரும் வெளியே போகக்கூடாது. சட்டங்கள் எதை பூசப்பட்டிருக்கிறது? அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. வெளியே போனால் செத்து போயிடுவேன். வெளியே போகக்கூடாது. நோ கேரண்டி. உள்ள வந்துடணும். உள்ளதான் அமர்ந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பமாய் ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? சுட்டு, சமைத்து அல்ல, சுட்டு, நெருப்பினால் சுட்டு. தண்ணியில் வேக வைக்கக்கூடாதுன்னு 9ஆம் வசனம் சொல்லுது. அதோடு புளிப்பில்லாத அப்பம், அதோடு கசப்பான கீரை, இதையெல்லாம் சேர்த்து புசிக்கணும். இதுதான் பஸ்கா ஆசரிக்க வேண்டிய முறை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மீதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ சாப்பிட முடியல, 1 வயது ஆட்டுக்குட்டி சிலவங்க எல்லாம் ஃபுல்லாகவே சாப்பிட முடியல அப்படின்னா, மீதி இருந்துச்சுன்னா கொட்டக்கூடாது. அது விலையேற பெற்றது, ப்ரெஷியஸ் ஒன். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பியும் மீதியானதை நெருப்பினால் சுட்டு தகனிக்க வேண்டும். இதுதான் முறை. இதன்படி ஆசரிக்கும் போது கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். அதை புசிக்க வேண்டிய விதம், எப்படி உட்கார்ந்து புசிக்கணும் அப்படிங்கிறத கூட சொல்லி வச்சிருக்கிறார் பாரு. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அதுதான் கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிச்சு? நல்ல வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. அது அவசரமாக புசிக்கணுமா?
மெதுவாலாம் பசிக்கக்கூடாது. இந்த பஸ்கா பண்டிகை இதற்குள்ளே கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பண்டிகையை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இப்போவும் சில கூட்டம் ஆசரிக்குது. ஹீப்ருன்னு சொல்லி நடக்குது பாருங்க. இதே முறையை பின்பற்றுகிறார்கள். நாங்கள் அப்படியே பின்பற்றுவோம். அழகாக சொல்லியிருக்கிறாரு பவுலடிகளார். அது பழைய புளித்தமா, எது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம், அதை தான் புதுசாக்கிட்டார் கர்த்தர். புளிப்பில்லாத அப்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அந்த மரணத்தினால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தான் புளிப்பில்லாத அப்பம். புளிப்புள்ள அப்பம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வது. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான ஆகவே முடியாது. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையிலே கிறிஸ்து உள்ளே இருப்பதினால், கிறிஸ்துவை நாம் பின்தொடரும் போது, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்தொடரும் போது, நாம் சோதரம் சொல்லாமலே இந்த பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். அல்லேலூயா. இது போதும், இதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த பஸ்கா பண்டிகையை ஒரு நாள் 2 நாள் அல்ல, எப்பெல்லாம் ஆபிப் மாதம் வருகிறதோ, ஆபிப் மாதத்தின் 10ஆம் தேதியில செலக்ஷன் பண்ணி வச்சு 4 நாள் செக் பண்ணி 14ஆம் தேதி அந்த சாயங்காலத்தில் அடித்து 14ஆம் தேதி ராத்திரி புசிச்சிடணும். அதற்கு அடுத்த நாள் இருந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆகிறது 7 நாளைக்கு. இதான் பிரமாணம். இதை எப்பெல்லாம் ஆசரிக்கணும் அப்படின்னா அவர்கள் சாகிற வர. இன்னைக்கு அவங்க விடுதலை ஆகி கிளம்பி போயிடுவாங்க. கோசே நாட்டிலிருந்து விடுதலை ஆகி கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் மரணம் சம்பவிக்கிற வரை இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டியது ஒவ்வொரு யூதருடைய கடமை. அல்லேலூயா. எங்க சொல்லி இருக்கிறது? வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. நல்ல கவனிக்க, அநேக பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இது ஒரு சந்ததியோடு முடிஞ்சிடக்கூடாதுங்க. இந்த பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவின் வருகை வரை நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று. ஆமென். கடந்த நாள் ஒரு பிரதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆதி திருச்சபையில் எப்படி செஞ்சாங்களோ அப்படிதான் செய்கிறாங்க. உடன்கொடியில் சிஎஸ்சி சபை தினந்தோறும் அப்பம் பிற்கிறார்களா? பார்த்தீங்களா? தினந்தோறும் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அப்போ இது நித்திய நாளாக பிள்ளையை கேட்பாங்க, அப்போ நீங்கள் சாப்பிட்ற அப்பம் என்ன, நீங்கள் ஒன்று குடிக்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறப்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணுமா? அதான் நல்ல சிறந்த தாய் தகப்பன். அதுக்காக தான் இதை ஆசரிக்கிறது. இல்லாட்டி சிலுவை மரணத்தை எல்லாம் மறந்துடுவாங்க. அது பார்த்துக்கலாம், குட் ஃப்ரைடே வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் ஈஸ்டர் வரும் அப்போ பார்த்துக்கலான்ருவாங்க. இது ஏன் இது நித்திய பிரமாணமாக கர்த்தர் வைத்தார் என்றால், சிலுவை மரணம் நமது சந்ததியோடு முடிக்கக்கூடாது, அடுத்த சந்ததிக்குள் கடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் இங்க 24ஆம் வசனத்தில் சொல்றார். வாசிக்க கேட்போம். 24ஆம் வசனம். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். 26. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்படி நாங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தோம். கர்த்தர் எங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு பக்தன் மோசேயை அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோத்திரம் சொந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இஸ்ரவேல் என்னும் தேசம். அல்லேலூயா. இப்படி இந்த பின்னணியை, வரலாற்று பின்னணியை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணுமா? இன்னைக்கும் சொல்லிக் கொடுக்காத பெற்றோரோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களை கர்த்தர் நடத்தின விதங்களை உங்கள் சந்ததிக்கு நீங்க கடத்தி செல்ல வேண்டும். அல்லேலூயா. எதை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆமென், இந்த ஆமென் சோத்திர பரிசுத்த பந்தி, சிலுவை மரணம், ரட்சிப்பு, வெளியேற பெற்ற ரட்சிப்பை அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்று இந்த பண்டிகையை கர்த்தர் ஆமென் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ
இந்த பண்டிகை இவ்வளோ நேரம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இதை எப்படி ஆசரித்தார்கள், இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 430 வருஷ அடிமைத்தனம். பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஒரே நாள் இரவில அவர்களை விடுவித்தார். ஆமென். 9 விதமான வாதைகளினால் பார்வோனுடைய மனம் மாற்றப்படவில்லை. கடைசி வாதை, சங்கார தூதன் வந்து அந்த தலைச்சன் பிள்ளையை அடிக்கிற சம்பவம் தான் எது? அந்த பஸ்கா ஆசரித்த பண்டிகையின் இரவு நேரம். அல்லேலூயா. அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியமான சம்பவம். மற்ற 9 அந்த வாதைகளில் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த வாதை, தலைச்சன் ஆமென் பிள்ளையின் சங்கார தூதன் வந்து எகிப்தில் எல்லா சோத்திரம் பார்வோன் வரைக்கும் முதல் பிள்ளை அன்று இரவு கொல்லப்பட்டது. மிருக ஜீவன்களிலும் கொல்லப்பட்டதாம். அதனால தான் இது ஒரு விசேஷ பண்டிகை. ரொம்ப ஆண்டவர் கொண்டாட்ட சொல்றார். இந்த கடைசி 10வது வாதையில உன்னை பார்வோன் பிடிச்சு வச்சிருக்கவே மாட்டான், கண்டிப்பா அது அவன் உன்னை விடுவிப்பான். அல்லேலூயா. இங்கே ஏனென்றால் அந்த 10வது வாதை என்பது ஒரு விலை கரையம் செலுத்தப்பட்ட வாதை. அல்லேலூயா. ஆமென். நம்ம ரட்சிப்பு கூட அப்படிதான். இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை மரணத்தினால் தான் நமக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா. கிருபையினால் கிடைத்த ரட்சிப்பை நம்ம அசட்டை பண்ணக்கூடாதுங்க. அதை நினைவு கூறுகிற சம்பவம் தான் இந்த பரிசுத்த பந்தி. ஆமென். என்னுடைய கிரிகளினால் அல்ல, நான் தான தர்மம் செய்ததினால் அல்ல, நான் நீதிமானாய் வாழ்ந்ததுனால இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. முழுக்க முழுக்க இது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்த. நம்முடைய நீதியினால் கிடைத்த ரட்சிப்பு அல்ல. ஓ, இங்க மேஜையில் இருக்கிற அப்பமும் ரசமும் சிலுவை மரணத்தில் அப்பன் இயேசு நமக்காக சம்பாதித்த ஓ கிருபையினால் பெற்ற ரட்சிப்பு. நல்ல கரங்களை தட்டி பஸ்கா ஓ கிறிஸ்துவில் வெளிப்பட்டிருக்கிறதே. ஆபீப் மாதம் என்றால் புதிய துவக்கம். 430 வருஷ அடிமைத்தனத்தில் கர்த்தர் விடுவித்து ஒரு நியூ பிகினிங் கொடுக்கிறார். ஆமென். அந்த பிகினிங்க்கு காரணமே விலை செலுத்தப்பட்டது. மற்ற வாதைகள்லாம் பெரிய விலை செலுத்தப்படல. கல்மழை, வண்டு, தவளை, பேன், நதியை அடிச்சது, விலை செலுத்தப்படலாங்க. இந்த 10வது வாதை தான் விலை செலுத்தப்பட்டபடினாலே அவசரமா புதுசிக்க சொல்றார். ஏன் இன்னைக்கு ஆத்தும ஆதாயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்? இந்த உலகம் முழுவதும் நீங்க சம்பாதித்தாலும் ஒரு ஆத்துமா அதற்கு ஈடு இணை ஆகவே ஆகாது. ஆமென். அப்போ எவ்வளவு தீவிரமா நம்ம சோல் வின்னரா இருக்கணும் பாத்தீங்களா? ஆனா கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள் ரொம்ப தீவிரிக்கிறாங்க. ரொம்ப துக்கம் என்ன அப்படின்னா, பெந்தெகோஸ்தே நம்ம தான் அமைதியா இருக்கிறோம். யாரோ செய்யட்டும் ஊழியம், யாரோ செய்யட்டும் ஊழியம். நமக்காக விலை செலுத்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தம் இருக்கிறது. ஆமென். இதற்காக நான் ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒரு வார்த்தையாவது வாயை திறந்து இயேசு நல்லவர்னு சொல்லுங்க 4 பேர்கிட்ட. ஆமென். சொல்ல முடியல அப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீராவது விட்டு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். தீவிரமாய் புசிக்க சொல்றார். ஏன்னா ரட்சிப்பு எப்பனாலும் வருங்க. அதை யாராலும் கெஸ் பண்ணவே முடியாது. எப்ப வேண்டுமானாலும் நடக்கலாம். அது மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. கிருபையினால் நடப்பது, நமது கிரியைகளினால் அல்ல. ஆமென். இப்ப யாரை ஆண்டவர் எப்பொழுது விடுவிப்பார் என்று ஒருவருமே கெஸ் பண்ண முடியாது. ஆமென். 430 வருஷ அடிமைத்தனம் திடீரென்று அது ஏற்பட்டபடினாலே காலில் செப்பலை போட்டுட்டு சாப்பிட சொல்றார். திடீர்னு வந்து வாசலை கதவை தட்டுவான். பார்வோன் மன்னன் வேலைக்காரனை அனுப்பி விடுவான். போதும், இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கக்கூடாது, கிளம்பு. இந்த அடிமைத்தனத்திற்கு மேல இதுக்கு மேல இருந்தீங்கன்னா எங்க பிள்ளைகளாம் செத்துக்கிட்டு இருக்கு. ஓ, தீவிரப்படு. அனுப்பிவிடப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரிக்கும் போது உலகம் நம்மை தக்க வைக்க விடவே முடியாது. ஆமென். விலை செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைச்சா கூட இந்த உலகத்துல பாவங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது. கர்த்தர் அநேகரை இந்த ஆராதனை விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வர முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் பிதா செலக்ட் பண்ணதுங்க. நீங்களும் நானும் ஏமாத்த, நீங்களும் நான் ட்ரை பண்ணியா வந்தோம். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறேன்னா பிதா நம்மை இழுத்து கொண்டார். ஆமென். அந்த ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை பிடித்து அப்படி தேய்க்கிறாங்க பாருங்க. அந்த இரத்தத்தை எப்படி தெளிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 12:22 வாசிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து, அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. விடியற்கால வர நீங்க, ஏன்னா இரவு நேரத்தில் சங்கார தூதன் வருவான். சங்கார தூதன் வந்து 2 பேர் விசிட் பண்ணுவாங்களாம். அதுக்கு முன்பாக இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்து விட்டு அந்த சங்கார தூதனை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய விதம் 11ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் பாதரட்சையை தொடுத்து கொண்டும் தீவிரமாய் புசிக்கணும். இந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பமா இருக்கணுமா? அதுக்கும் அர்த்தம் இருக்கு. நல்ல கவனிங்க. அந்த ராத்திரியில கையில் என்னெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. அவங்க அறைகளில் கச்சை, கால்களில் பாதரட்சை, ஒரு தடியை பிடிச்சுக்கிறாங்க. பிடித்து கொண்டு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப தீவிரமா சாப்பிடணும். எதெல்லாம் சாப்பிடணும் சொல்லுங்க? அப்பம், புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, சுட்டெரிக்கப்பட்ட அந்த 1 வயது ஆட்டுக்குட்டி. அதனுடைய எலும்பு முறிக்க கூடாதான். எலும்பு முறிக்க கூடாது. நீங்க பானையில போட்டு வேக வைக்கிறப்ப எலும்பு முறிச்சிருவோம். ஆனால் இங்கே எலும்பு முறிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சுட்டெரிக்கிற அந்த அப்பம்னு சொல்கிறாங்க. வாசிங்க 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12:46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. இதெல்லாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் நிறைவேறினது. அல்லேலூயா. ஏசப்பாவுடைய கால் முறிக்கப்படவில்லை. சிலுவை மரணத்தில் கள்ளர்களுடைய காலை அடித்து உடைத்தார். ஏன்னா அந்த கள்ளர்கள் சாகலை. டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் 6 o'clock ஓய்வு நாள் ஆயிரும். அந்த ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேதத்தின்படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்ட சரீரம், செத்த பிரேதம் எந்த மரத்திலையும் தொங்கக்கூடாது. ஆகவே ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இறந்துடுவார். சாயங்காலத்தில் மரணத்தை சந்தித்தார். ஈவினிங் 6 o'clock முன்னாடியே ஆண்டு இறந்துட்டார். ஆண்டு பக்கத்தில் வந்து அவருடைய இறந்துட்டாரான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? விழாவிலே ஈட்டியை குத்தி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏசப்பாவுடைய சரீரத்தில் 2 கள்ளருடைய அந்த எலும்பு முறிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவின் சரீரத்தில் எலும்பு முறிக்கப்படவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவும் பஸ்காவும் அப்படி டிட்டோங்க, அப்படி ஈக்குவலா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எலும்பு முறிக்கப்படக்கூடாது. சுட்டரிக்கப்பட்ட ஆட்டுக்கடாவின் அந்த சரீரம், கசப்பான கீரை, புளிப்பில்லா அப்பம். ஏன் கசப்பான கீரையை பக்கத்தில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்
430 வருஷம் இந்த எகிப்து தேசத்தில் வாழ்க்கையை கசப்பாக்கி அவர்கள் நடந்தார்கள். எப்பெல்லாம் பெருகணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் பெருக முடியவில்லை. இந்த உலகம், நல்ல கவனிங்க, சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். எகிப்து என்பது இந்த உலகம். ஆமென். எகிப்து என்னது? இந்த உலகம். உலகம் நம்மளை பயங்கரமாக ஆஃபர் கொடுத்து ரிசீவ் பண்ணுது. பார்த்தீங்களா? 1ஆம் தேதி 6ஆம் நாள் அதிகாலையிலே சொன்னேன் உங்களுக்கு. எகிப்து யாக்கோபை ரிசீவ் பண்ணப்ப பல ரதங்களை அனுப்பி கொடுத்தது, அமோக வரவேற்பு. ஆனால் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது அவர்கள் பெருகக்கூடாதபடிக்கு அடக்கி ஒடுக்கினார்கள். இந்த உலகம் அப்படிதானே, நமக்கு பயங்கர ஆஃபர் கொடுக்குது. பை 1 get 1, பை 2 get 4 அப்படிங்கிறான் பாருங்க. எல்லாம் பிடிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் கால். உங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன அந்த ஒரு ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதும், எந்த கணக்கும் வேண்டாம், உனக்கு 10 லட்சம் கடன் தரேன். பயங்கரமாக அந்த உலகம் நம்மை இன்வைட் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அடிமைத்தனத்திற்குள் ஆளாக்குகிறது. அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பெருக ஆரம்பித்த போது அவர்கள் நினைத்தார்கள், இவர்கள் பெருகினால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி, ஆமென், சோத்திரம், அவர்களை கொத்தடிமைகளாக மாற்றினார்கள். பழுகாதபடிக்கு, பெருகாதபடிக்கு ஆண் மக்கள் யாவரும் என்ன செஞ்சாங்க? கற்பம் பிறக்கும் போதே கழுத்தை முறிச்சு அப்படியே கொண்டு போட்டாங்க. 2 மருத்துவச்சிகளை ஏற்படுத்தி, ஆமென், சோத்திரம், பிறக்கிற எல்லா முதற் ஆண் மக்கள் எல்லாத்தையும் அவனை கழுத்தறுத்து கொன்று அப்படிங்கான. அவங்க தேவனுக்கு பயந்ததுனால கொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து, சோத்திரம், இந்த உலகம் நம்மை பகைக்கும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை மைனாரிட்டின்னு சொன்னதுன்னு அடக்கி வச்சிருக்கிறாங்க. நீ என்னதான் பிசினஸ் பண்ண, ஆனால் என்னை விட நீ பண்ணிடக்கூடாது, எங்களை விட நீ பெருகக்கூடாது. இந்த உலகம் இன்றைக்கும் அப்படித்தான் கிறிஸ்தவர்களை மைனாரிட்டி என்று சொல்லி அடக்கி ஒடுக்குகிறது. எகிப்தில் எப்படி தேவஜனம் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள், பெருகக்கூடாது, பழுகக்கூடாது. இன்னைக்கு அப்படி தானே. சாதாரண லெவல் பிஸ்னஸ்னா ஓகே, நீ பெரிய ஆக ஆக பார்த்தீங்கன்னா, சோத்திரம், எங்கேயோலாம் போய் மந்திரம் பண்ணுறான், சோத்திரம் தந்திரம் பண்ணுறான், சோத்திரம், நம்ம வளரக்கூடாது, பெருகக்கூடாது. எகிப்து இன்றைக்கும் அப்படியே டிட்டோவாக இருக்குது பாருங்க. தேவஜனம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எகிப்தில் தான் இருக்கிறோம், அந்த உலகத்தில் தான் இருக்கோம். ஆனால் உலகம் நம்மை தொடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் வஞ்சனைகள், பாவத்தின் உளையான சேற்றில் போய் சிக்கிக்கொள்ளாத. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். உலகம் பயங்கரமாக ரிசீவ் பண்ணும், ஆனால் உன்னை கொத்த அடிமையாக வைக்கும். ஒரு நாள் உன்னை வளர விடாது. பழுகும்போது, பெருகும்போது ஆண் மக்கள் யாவரும் கொல்லப்பட்டார். மாத்திரம் அல்ல, சோதரர், அந்த வசனத்தை வாசிங்க. சோதரர் யாத்திராகும் புஸ்தகத்தில் பார்வோன் கடைசியாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறார் பாருங்க, இந்த ஜனம் பெருகக்கூடாதுன்னு சொல்லி. யாத்திராகும் 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. ஆக மருத்துவலை வச்சு கொள்ள வைக்கிறான். 16ஆம் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண் பிள்ளை யாவரும் கொன்று போடுங்கள் அப்படிங்கிறான். 22ஆம் வசனத்தில் நதியிலே போட்டு கொண்டு போடு அப்படிங்கிறான். இதையெல்லாம் பார்த்த இந்த ஜனம் வாழ்க்கை கசப்பாக்கினார்கள். அல்லேலூயா. ஆமென். 1:14 வாசிங்க. யாத்ரா 1:14. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அல்லேலூயா. இந்த கசப்பை விடுதலையாகிற ஒவ்வொரு, இந்த எகிப்திலிருந்து விடுதலையாகிற ஒவ்வொரு யூத குலமும் பஸ்காவை ஆசரிக்கும் போது நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கசப்பான கீரையும் சேர்த்து சாப்பிடுங்கிறார். உன் கடந்த கால வாழ்க்கை என்ன செய்யணும்? நினைக்கணும். நீ ஒரே நாளில் விடுதலை ஆயிட்ட, ஆனால் கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. எம்பெருமான் இயேசு என்னத்தான் ஜனங்களை தன்னுடைய ஓங்கிய புயத்தினால் விடுதலை ஆக்கினாலும் கசப்பான வாழ்க்கையை நினைச்சு பார். இந்த காலை வேளையில்
இன்னைக்கு நல்ல ஒருவேளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். கடந்து வந்த பாதைகளை எத்தனை பேர் நினைக்க ஆயத்தமா இருக்கிறோம். அல்லேலூயா. சாப்பாடுக்கு வழி இல்லாம, குடும்பத்தை நன்றாக நடத்த முடியாத சூழல், நல்ல சரியான வேலை இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனை முறை ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கை எனக்கு கசப்பா இருக்கிறது என்று அழுதிருக்கிறாய் மகளே, மகனே. உன்னை இதுவரை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரே. கர்த்தர் தேவ ஜனம் ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்க வேண்டும் என்று ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவங்க நினைக்கணும், இப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கையில் இருந்தா இப்படி கர்த்தர்களை விடுவித்தார். ஆனா அதற்கு மாறு என்னத்தான் ஆண்டவர் பிரமாணத்தை போட்டாலும் சரி, தேவஜனம் அப்பப்ப என்ன செஞ்சிச்சு? முறுமுறுத்தார்கள். வாசிக்க கேட்போம். என்னாகமம் 16:3 வாசிங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். 14:2 வாசிங்க. 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். பாத்தீங்களா? முறுமுறுக்க கூடாதுன்னு சொல்லிதான் கசப்பான கீரையே கொண்டு வந்தார். ஆனா அதையும் தேவ ஜனம் மறந்துட்டாங்க. கவனிங்க. அறைகளில் கச்சை கட்டி கொண்டு பி ரெடி, எவர் ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது எப்படியோ அப்படியே அவருடைய வருகையில் நாம் பங்கடையும்படி எப்பவுமே ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். ஆமென். அரைக்கச்சை என்பது சத்தியம் நமக்குள்ள இருக்கணும். சில சொல்லுவாங்க, வருகை வருகைன்னு சொல்றீங்க, வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. வருகை தாமதமாகலாம், நம்முடைய மரணத்தை ஒருபோதும் தள்ளி போட முடியாது. அல்லேலூயா. இதை ஆசரிக்கிற ஜனம் எவர் ரெடியா இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் சந்திப்பு இருக்கும் என்றால், இன்றைக்கு நமக்கு மரணம் நேரிடும் என்றால், நான் தேவாதி தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, கால்களில் பாதரட்சியை போட்டு, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. இப்படி ஆண்டவர் பிரமாணத்தை வைக்கிறார். கவனிங்க. இப்படி சொல்றாரு, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது என்ன சம்பவிக்கும்? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்திருக்கிறோம். யாத்திராவும் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவே. உங்களை என்னவா? பாஸ் ஓவர். அதான் பஸ்கா பண்டிகை. கடந்து போவே. உங்களுக்குள்ள இந்த சங்காரம் அணுகாது. நான் போன வாரம் ரொம்ப கத்தி பிரசங்கம் பண்ணது காரணம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு இஸ்ரவேலான செத்தானதுல சாகலை. ஏன்? ஒவ்வொரு நிலைக்கால்களிலும் அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. ரத்தத்தை காணும்போது சங்கார தூதன் உள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். நமக்கு மந்திரம் பலிக்காது. ஆமென். பில்லி சூனியம் நமக்கு பலிக்காது. விசுவாசத்தினாலே நீதிமான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ சோத்திரம். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பொறாமை, எரிச்சல், தொழில போட்டியா இருக்கலாம், உன்னை அழிக்க ஒருவனுக்கு இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இதை உணர்ந்து எப்பவுமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படணும். அவிசுவாசம் சுத்தமா வரக்கூடாது. அவன் செஞ்சுட்டானோ, இவன் செஞ்சுட்டானோ, பிசாசு எதுவும் நம்மளை போட்டு அடிக்குது. ஒன்னு எப்படிங்க தேவ பிள்ளைகளை அடிக்க முடியும்? நாங்கள் கடந்து வரும்போது நிலைக்காலில் இருக்கிற இரத்தத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மரணம் நேரிடாது என்று சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பார். பழைய ஏற்பாட்டில் எப்படின்னா சோத்திரம், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் நம்மையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை நான் கண்டு, அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? விசுவாசமா எந்த மரண பயம் உங்களுக்கு வரக்கூடாது.
வியாதியினால நான் மரணித்து போய்விடுவேனோ, இந்த ஆபத்தில் நான் செத்து போயிடுவேனோ, இந்த பிரச்சனைகள் என்னை போட்டு தாக்குகிறேன் பயப்படவே கூடாது. சோதரர் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை கண்டு உங்களை நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 23 வருஷம் ரொம்ப அழகா சொல்லுது. 2 பேர் விசிட் பண்ணுவாங்களாம். ஏசப்பாவும் கர்த்தர் அங்க வருவார், உடன்படிக்கையின் தேவன், கவர்னன்ட் ஆஃப் காட். அவர் வந்து நிற்பாராம். சங்கார தூதன் பக்கத்தில் வரும். அவர் சொல்லுவாராம், ஏ சங்கார தூதனை அங்கே பார், நிலைக்காலெல்லாம் ரத்தம் இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே போகாத அப்படின்பாராம். 23 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். வாசற்படியை விலகி கடந்து போவார். அல்லேலூயா, ஆமென். இப்ப சொல்லுங்க, இந்த பரிசுத்த பந்தி எடுக்கிற நமக்கு நாச மோசங்கள் வருமா? பிசாசினால் ஏதாவது தொந்தரவு வருமா? வரவே வராது. ஆமென். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. இந்த பரிசுத்த பந்தியை அசட்டை பண்ணக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அசட்டை பண்ணி இன்னைக்கு வராமல் இருக்காங்க, ரொம்ப துக்கப்படுவீங்க. இந்த பரிசுத்த பந்தியை ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. வீட்டுக்குள்ள வந்துடணும், வெளியே இருக்கக்கூடாது, எல்லாம் உள்ள வந்துடணும். தேவஜனமே, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பரிசுத்த பந்தியை ஒருபோது நான் அசட்டை பண்ண மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். தவறு செஞ்சிருந்தா ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துடணும். ஒருத்தனும் வெளியே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த காலை வேளையில நம்மேல் தேவனுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கார தூதன் நம்முடைய வீட்டுக்குள் வர அவனுக்கு அனுமதியே இல்லை. அவன் கடந்து போவான். அதான் பாஸ் ஓவர், கடந்து போயிடுவான். நமக்கு தீங்கு அணுகாது. சரி, இந்த ரத்தம் இல்லாதவனுக்கு என்ன நடந்துச்சு? இந்த அதிகாரத்தில் பாருங்க, இந்த ரத்தம் இல்லாத எகிப்தியருக்கு என்ன நடந்தது? சோத்திரம் 29 வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமது ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். ஆமென். ஏற்கனவே வாஸ்தவம், யாத்ரா 1 பார்வோன் முதலில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை என்ன செஞ்சான்? அறுத்து போட்டான், கொன்று போட்டான். ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளை நீ கொன்னல்ல, உன் பிள்ளையில மூத்த பிள்ளை நான் கொல்றேன் பார். அல்லேலூயா. எப்படி நியாயம் தீர்க்கிறார் பாருங்க ஆண்டவர். இதற்கு தப்பினதுதான் எது அப்படின்னா, ஸ்தோத்திரம், இதற்கு தப்பின 2வது ஆண் பிள்ளை இருப்பாங்க பாருங்க. அவரை எங்க கொன்று போட்டார்னா செங்கடலில். ஆமென். பார்வோனையும் அவனுடைய சேனைகள் ஆண்களை எல்லாம் அழித்து போட்டார். அல்லேலூயா. எப்படி எகிப்து தேசத்திலே பார்வோன் அந்த நதியிலே மூழ்கடித்து கொன்றானோ, அதை போலவே ஆண்டவர் சங்காரம் செய்கிறார். ஆண்களை மாத்திரம் செங்கடலுக்குள்ள உள்ள வரவிட்டு அப்படியே அந்த கடல் மூடி போட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், அடுத்த நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை தேவ ஜனம் கண்டார்கள். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக அநேகர் துரோகம் பண்ணி இருக்கலாம். ஆமென். பயப்படாதே. ஓ, நீதி செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம். கட்டாய உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. நீ உனக்காக வழக்காடாதே, உனக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இங்க ஏன் கொல்றாரு அப்படின்னா, தலைச்சன் பிள்ளைகளை மருத்துவச்சிகள் வச்சு கொண்டாம் பாருங்க, அதனால இங்க கொள்றாரு. 2வது ஆண்டவர் எங்க நீதி செய்கிறார்? செங்கடல்ல ஏன் கொண்டாரு அப்படின்னா, அவன் நைல் நதியில போட்டு கொண்டாம் பாருங்க. அதற்கு பதில் செய்கிற கர்த்தர். அப்ப அவங்க அப்பா அம்மா நினைச்சிருப்பாங்க,
என் பிள்ளையெல்லாம் நைல் நதியில் போட்டு கொன்னே, இப்போ செங்கடல்லே போட்டு தலைமுறைகளெல்லாம் அழித்து போட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் பாருங்க, நீதி செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பயப்படாதீங்க, உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கொரிந்து சபைக்கு சொல்ல, கோர்ட்டு கேஸுக்கு நீ போகக்கூடாதுங்கிறார். நீ உலகத்தை ஆளும்போது நீ ஏன் கோர்ட்டு கேஸ், புறஜாதி ஏன் தேடி போற அப்படிங்கிறார். பாத்தீங்களா? அப்போ நமக்காக நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இந்த பஸ்காவை இவர்கள் ஆசரித்த போது இவர்கள் சோத்திரம், அவர்கள் தீவிரப்பட்டார்கள். அதனால தான் கச்சையை கட்டி கொண்டு, தடியை பிடித்து கொண்டு, பாதரட்சியை போட்டுக்கொண்டு இப்போ பார்க்குறாங்க. சோத்திரம், ஓன் ஒரே ஒப்பாரி வைக்கிற சத்தம். கோசே நாடு எங்கும், அந்த இடத்த முழுவதும் பார்த்தீங்கன்னா என்னாகும்? 33 வாசிங்க. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். 14ஆம் தேதி ராத்திரி அவங்க அதை பண்ணி முடிக்கிறாங்க. 15ஆம் தேதியிலே புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி புறப்படும் போது ஏன் செப்பல் போட்டு சாப்பிட சொன்னார் தெரியுங்களா? பாதரட்சியை போட்டு சாப்பிட சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:33. எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். அல்லேலூயா, ஆமென். எத்தனை விஷயம் அடக்கி ஒடுக்கி, நீ போக வேண்டாம், நீ மட்டும் போ, உன் பிள்ளைகளாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னா, சோதர பிள்ளைய போக வேண்டாம்னு சொல்லி ஆடு மாடெல்லாம் இருக்க செஞ்சான். ஆனால் இந்த 10ஆவது வாதை, ஆமேன், பஸ்கா பண்டிகை ஆசரித்த போது நடந்த கொடூரம், ஆமேன், ஜனங்களை துரத்தி விட்டார்கள். அல்லேலூயா, ஆமேன். ஆகவே தான் பாதரட்சியை போட்டு சாப்பிட சொல்றார், கையிலே தடியை பிடித்து கொண்டு சாப்பிட சொல்றார். புளிப்பில்லாத அப்பம். ஏன் அப்படின்னா, மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் புளிக்கிறதுக்கு டைம் இல்லை, அவசரமா. அதான் 39ஆம் வசனம் ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. 39th verse வாசிங்க. 39ஆம் வசனம். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வலிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. அல்லேலூயா. புளிக்காத அப்பத்தை ஏன் சாப்பிட சொன்னார்னா, இப்படி நமது முற்பிதாக்கள் தீவிரமாக அந்த அடிமைத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அடுத்த சந்ததி அறிந்திருக்க வேண்டும், அதற்கு அடுத்த சந்ததிக்கு அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நமது தலைமுறைகள் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப கேட்பாங்க, ஏன் புளிக்காத அப்பத்தை சாப்பிட்றீங்கன்னா, இந்த விவரத்தை யார் சொல்லணும்? தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லி கொடுக்கணும். புளிக்காத அப்பத்தை ஏன் சாப்பிட சொன்னார் தெரியுமா? சோத்திரம், தீவிரப்பட்டார்கள், அவர்கள் எங்களை அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி. அனுப்பி விடும்போது சும்மா அனுப்பி விட்டாங்களா? சோத்திரம் கவனிங்க. அனுப்பி விடும்போது 35ஆம் வசனம் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. வெள்ளி உடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்களை கேட்டார்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 36ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார், கேட்டதை அவர்களுக்கு நீ கிளம்புனா போதும் அப்படின்னு சொல்லி. நல்ல கவனிங்க. இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமான வசனம். நான் இதை 1ஆம் தேதி காலையில் சொன்னேன். உங்களுக்கும் வர வேண்டிய பங்கு, உங்களுக்கு வர வேண்டிய கூலி, உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை இந்த உலகம் வைத்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த அதே அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமேன். உங்க கூலியை யார் பிடிச்சு வச்சிருக்கிறாங்களோ, உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை யார் தடுத்து வைத்திருக்கிறார்களோ, எகிப்து வைத்திருக்க முடியாது. நீ கேட்டா கர்த்தர் அதை கொடுக்க தயவு பாராட்டுவார். விசுவாசித்தா அது நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென்.
கேட்டதில் நமது ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். ஆமே. ஒரு விசை செங்கலுக்கு என்னெல்லாம் கொடுக்கல, வைக்கோல் கொடுக்கல, கொடுமைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த ப்ராஃபிட் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஒன்றும் கொடுக்காமலே வேலை வாங்கினியே, இப்போ நான் கொடுக்காம உன்னை விட்டுருவேனா, கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. சகோதர, பல வருஷங்களாக இருக்கலாம் சகோதரியே சகோதரா, ஆண்டு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பலிபெடுத்துன்னு சொல்ல, பல வருஷமா வந்து சேர வேண்டிய கூலியை கர்த்தர் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு கொடுக்கும்படி செய்வார். ஆமென். கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆமென். இதெல்லாம் எங்க சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தமும் பண்ணியிருக்கிறார். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசேஷமாக ஆதியாகமம் 15:14 தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாம் மரிச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அது நடக்கு பாருங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்களேன். ஆதியாகமம் 15:14 வாசிக்க கேட்போம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பொருள்களோட யாரு கொடுத்த வாக்குத்தத்தம்? பக்தன் ஆபிரகாமுக்கு கொடுத்த. ஆபிரகாம் மரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க. நமது ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த பஸ்காவில் கிறிஸ்து அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. பழுதற்ற ஆட்டுக்குட்டி நமது ஆண்டவர். ஆமென். குறித்து வச்சுக்கோங்க. 1 யோவான் 3:5, 1 பேதுரு 2:22, 2 கொரிந்தியர் 5:21 நமது ஆண்டவருடைய நல்ல குணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட் lamb of God, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களில் இருந்தது. பிலாத்து சொல்றான், கையை கழுவி சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். அல்லேலூயா. பிதா வானத்தை திறந்து சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய், மை beloved son. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பழுதற்ற அந்த தன்மை அப்படியே இருக்கிறது பாருங்க. ஒரு வயதுனா என்ன, இளம் ஆட்டுக்குட்டி. நமது ஆண்டவர் வயசாயா மரிச்சாரு, 33 வயசுல. அந்த இளம் ரத்தம் அது மரணிக்கும் போது எப்படி துடிச்சிருக்குங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். பாருங்க, அந்த சாயங்காலத்தில் தான் அடிக்கணும். கரெக்டாக 3 மணிக்கு தான் ஏசப்பாவுடைய மரணம் சம்பவித்தது. தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். 3 மணிக்கு மரித்தார். சாயங்காலத்தில் அப்படியே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு பாரு. இந்த இரத்தத்தை எதில் எடுக்கணும், கிண்ணியில் எடுத்து எதை வச்சு தெளிக்கணும், ஈசோப்பினால் தெளிக்கணும். இது நடந்ததா? இதுவும் அப்படியே நடந்தது. வாசிக்க கேட்போம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ரோம போர் சேவகன் அப்படியே செய்தான். யோவான் 19:29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. காடி அப்படின்னா அது திராட்சை ரசத்தின் ரொம்ப கான்சன்ட்ரேஷனானது சொல்றாங்க. அதோடைய இறுதி பகுதி அதான் காடி. காடி இஸ் லைக் வைன், வைன் இஸ் லைக் பிளட். அப்படித்தானே? அதை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கணும். வாசிங்க. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி. ஈசோப்பு தண்டு எங்கிருந்து வந்துச்சு? சேவன் கையில ஈட்டி தான் இருக்கும். ஈட்டியை வச்சு குத்தினா அது போகாதா? வசனம் அப்படியே நிறைவேறினது. ஹல்லேலூயா. அவன் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே அப்பன் இயேசு வந்தார். காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், எங்க வாசல் பாஸ்டர்? நானே வாசல் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். மேற் சட்டத்தில்
மேலே வைக்கிறாங்க பாருங்க. அப்படியே நிறைவேறி இருக்குது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தார். மீண்டும் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கை கொள்ள நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பரிசுத்த பவுலடிகளார் இந்த 1 கொரிந்தியர் 5:7 வாஸ்தவம். ஆமேன். பஸ்காவும் கிறிஸ்துவும், அல்லேலூயா, பஸ்கா கிறிஸ்துவில், ஆமேன், அது அப்படியே நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ இந்த நிலைக்காலில் தெளிக்கிற அனுபவம் கூட அப்படியே இருக்கிறது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. இப்ப நீங்க கேட்கலாம், நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? சிலுவையிலே சிந்தின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா, ஆமென். வர இருந்த பெரிய ஆக்கினை தீர்ப்பு, இந்த உலகம் இன்றைக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கு ரெடியா இருக்குங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பிதாவுக்கு எப்படிப்பட்டவர்? ஒரே பேரான குமாரன். அப்படித்தானே? ஒரு குமாரன் தானே, 2 குமாரன் கிடையாது. ஆனால் அவர் பலியான போது, ஸ்தோத்திரம், முதற் பேரானார் என்று சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? முதற் பேரான என்ன அர்த்தம்? மூத்த குமாரனான். அப்ப 2வது பிள்ளைங்க நீங்களும் நானும். அல்லேலூயா. முதற்குமாரன் பலியானார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டபடினால சங்காரதூதன் வரும்போது யாரை ஃபர்ஸ்ட் அடிப்பான் சொல்லுங்க? மூத்த குமாரனை தான் அடிப்பான், 2வது குமாரன் அல்ல. உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஆண்டவர் ஒரே பேரான குமாரன் மூத்த குமாரனாக மாறி நம்மேல் வர இருந்த எல்லா ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஐயா, நல்ல கரங்களை தட்டி, ஓ மூத்த குமாரன் சங்காரமான பந்தினாலே அவர் முதற் பேரானார். நீங்களும் நானும் அந்நியராயிருந்தோம், புறஜாதிகளாயிருந்தோம். நம்ம 2வது பிள்ளையாய் மாற்றிக்கொண்டு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரே. அதில் இவ்வளவுதான் கரங்களை தட்ட முடியும். நல்ல கரங்களை தட்டி அந்த சிலுவை நாதர் இயேசுவுக்கு ஹல்லேலூயா. முதற் பேரானபடினாலே பிசாசு நம்மை தொட முடியாது, சங்காரக்காரன் நம்மை தொட முடியாது. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி நமக்கு ஒரு பஸ்கா வேண்டியதில்லை. அவரே நமக்கு பஸ்காவாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு எவ்வளவு நம்ம உண்மையா இருக்கணுங்க. முதற் பேரானார். ஒரே குமாரன் தான் நமக்கு தெரியும். முதற் பேர்னா அப்ப 2வது இன்னொரு என்ன இருக்கு? இன்னொரு பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பிள்ளை யாரு? நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நமக்கு வர இருந்த ஆக்கினை தீர்ப்பை மூத்த குமாரன் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை எல்லா அந்த தீங்குக்கும் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். பேதுரு 1:19 வாசிங்க. அவருடைய இரத்தத்தின் அழகான அந்த தன்மையை குறிப்பிட்டு சொல்றார். நம்ம எப்படி மீட்டாராம்? ஆக்கினை தீர்ப்பு நம்மில் வராமல், ஆமென், சோத்திரம், அந்த தண்டனைக்கு நம்ம எப்படி நீங்களாக்கி மீட்டிருக்கிறார்கள். 1 பேதுரு 1:19 வாசிக்க கேட்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கணுங்க. இந்த உபதேசம் நம்ம தெரிந்திருக்கணும். இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லணும். எதுவரை இந்த பஸ்காவை நாம் ஆசரிக்க வேண்டும்? இந்த பரிசுத்த பந்தி எதுவரை ஆசரிக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தின் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்காவுக்கு கொடுத்த அதே நியாயப்பிரமாணத்தை இங்கே கொடுக்கிறார். நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எதுவரை இதை ஆசரிக்கணும்? 26ஆம் வசனத்தை. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா,
ஆமென். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்.